கொஞ்சம் கூட நிம்மதியாவே விட மாட்டானுங்க. மாசம் பிறந்துட்டா போதும் அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமான்னு மாத்தி மாத்தி வேற வேற பேங்க்ல இருந்து கால் பண்ணி காலையில இருந்து ஒரே டிரான்சாக்ஷன் பண்றாங்க. எந்த பேங்க்னு தெரியல, விடாம காலையில இருந்து 7 டைம் கால் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கட்டும், இனிமே என் நம்பருக்கு கால் வந்துச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. ஒரு டைம் லோன் வேணான்னு சொன்னா விட மாட்டானுங்க போலயே, சாவடிக்கிறானுங்க. ஹலோ, பேங்க் லோன்ல எங்களுக்கு எதுவும் வேணாங்க, ஏன் இப்படி காலையில இருந்து கால் பண்றீங்க? மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு 20 கால் வருது, அதுவும் வேற வேற நம்பர்ல இருந்து. எங்க யார் வீட்லயும் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்களா பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் பேசுறேன். இனிமே இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். புரியுதா? சும்மா எப்ப பாரு லோன் வேணுமா நகை வேணுமான்னு. ஹலோ ஹலோ மேடம் மேடம், இப்போ யார் உங்களை லோன் வேணுமான்னு கேட்டது? இங்கே பாருங்க, வசந்தி நீங்கள் தானே? நாங்கள் ஓசி கடையிலேருந்து பேசுகிறோம். போன மாதம் வந்து ₹1 கொடுத்துட்டு ஓசியில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதுக்கு இந்த மாதம் டியூவு கட்டணும். 5ஆம் தேதி டியூவு கட்ட வேண்டியது, இப்போ 8ஆம் தேதி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இப்போ நீங்கள் போலீஸுக்கு போக போறீங்களா, இல்லை நானே போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? யாரு மேம் ஏமாத்த பாக்குறீங்க? என்னது, லோன் பணம் கட்டணுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? திடீர்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃப்ரிட்ஜ் எடுக்கும்போதே உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். கரெக்டா மந்த்லி ஒன்ஸ் 5ஆம் தேதி டியூ கட்டணும்னு சொன்னமா இல்லையா? அது அடுத்த மாசம் 5ல நினைச்சேன், ஆனா இந்த மாசம் 5ஆ? சாயங்காலத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணல, என்ன நடக்குனே தெரியாது. ஐயோ, இப்போ நான் என்ன செய்யறது? இந்த மனுஷனா கையை ஒடிச்சிட்டு வீட்டுல கிடக்குறாரு, இவரை நம்பி நான் வேற ஏதோ வாங்கி போட்டுட்டேன். கடவுளே, நினைச்சு பார்த்தலே ஐயோ கன்றாவியா இருக்கு. ஏதோ பாவப்பட்டு இந்த மாமி மனசு வச்சதால வீட்டுக்குள்ள நம்மள இந்த மனசை விட்டாரு. இல்ல அப்படியே எங்கேயாவது போய் ஒளிஞ்சு தொல்லடின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. நல்லா வசமா மாட்டோமா? சாயங்காலத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ண சொல்றான். மாசமே இப்படி மூச்சு திணறுது. இனி போக போக என்ன பண்ண போறேன்? பிரிச்சு எடுத்து அன்னைக்கு தானே தண்டல்காரங்கிட்ட தண்டலம் வாங்கணும் நாம. ஐயோ, தண்டல் பணம் 500 கட்டணும், இந்த மிக்ஸி வாங்கினதுக்கு 1000 கட்டணும். போச்சா மோசம். மொத்த பணம் கொடுத்து வாங்குறதை விட டிவில வாங்கினா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா காலம் முழுக்க டிவி கட்டியே நம்ம சாவும் வளரியே. இப்ப நம்ம என்ன பண்ண? ஐயோ, கையில வர ஒரு நகை கூட இல்ல, எல்லாம் கவரிங் நகையா தான் வச்சிருக்கோம். கவரிங் நகைக்கு யாரும் பணம் கொடுப்பாங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? தங்கத்துக்கு ஈடா தானே கவரிங் இருக்கு. தங்க நகை வாங்குறவங்க அதை வாங்கி போட்டு எதுவும் செலவுனா அடவு வச்சு பாத்துக்கிறாங்க. என்னைய மாதிரி இருக்கிறவங்களாம் கவரிங் தானே வாங்கி போட முடியும். இந்த சேட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி கவரிங் நகையும் அடமானத்துல எடுக்க சொல்லணும். சந்தி, நேரம் ஆகுதுடி, நேரம் ஆகுது. ஐயோ, எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடு, இல்ல போச்சு மோசம். இன்னைக்கு தேதி 8னா 9, 10. ஐயா, சனிக்கிழமை குழுவுக்கு பணம் கட்டணும். டிவிக்காரன் வரும்போது கூட எங்கேயும் போய் உட்காந்து யாரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுடலாம். ஆனா குழுவுல பணம் கட்டலன்னா அம்புட்டு பேரை சேர்ந்து நம்ம 4 முடிய பிடிச்சி இழுத்து ஆஞ்சு எடுத்துருவாளே. அந்த பொருளெல்லாம் வாங்கி பவுசா காட்டும் போது நல்லா இருந்துச்சு, ஆனா பணம் கட்டையில ஐயோ பதைக்குதே மனமெல்லாம் பதைக்குதே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே முருகா. அண்ணங்கிட்ட எதுவும் ரூபா கேட்டு பார்க்கலாமா? அன்னைக்கே இனி என் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லி விட்டுச்சு. இப்ப போய் ரூபா வேணும்னு கேட்டா என்ன பண்ணும்னு தெரியலையே, பயமா இருக்கு. வசந்தி, வேற வழியே இல்ல. அண்ணன் காலை பிடிச்சாதான் நம்ம காரியம் ஆகும். எப்படியாவது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அண்ணங்கிட்ட இந்த மாசம் டிவி கட்ட ஒரு 10,000 15,000 வாங்கிட வேண்டியதே. என்னத்த சொன்னா பணம் கிடைக்கும்? டிவி கட்டணும்னு சொன்னோம், அவ்வளவுதான், நமக்கு சங்குதே. ஏன் புருஷனை அடிச்சு கையை உடைச்சு வேலைக்கு போகாம செஞ்சது யாரு? ஏன் அண்ணங்காரன் தானே. இருக்கட்டும், என்ன வார எதுக்கு இந்த ஒட்டகம் இப்படி உப்பாரி வைக்குது? ஏட்டி, என்ன விட்டி? ஏன் இப்படி அழுதுகிட்டு நிக்கிற? என்னாச்சு? ஆண்டி, நான் என்னத்த சொல்லுவேன் ஆண்டி, எல்லாமே போச்சு ஆண்டி. என்னாச்சு? என்ன போச்சு? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்ன பெத்த தாய் இருக்கா பாரு, என்னைய பெத்த தாய், என் அம்மா, என் ஆத்தா. என் ஆத்தாவுக்கு நேத்தி ராத்திரி நெஞ்சு வலி வந்துருச்சா ஆண்டி. என் அண்ணங்கார ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கானா ஆண்டி. என்ன சொல்ற? நேத்து ராத்திரி சொல்லிருக்காங்களா? ஏடி, உடனே எங்ககிட்ட சொல்லணுமா வேணாமா? உன் புருஷனை கூப்பிட்டுட்டு போனேன் நட்டி. விடிஞ்சு மணி 12 ஆக போதே, இப்ப வந்து சொல்றான். ஆண்டி, நான் நேத்து ராத்திரியே கிளம்பி வரோம்னு சொன்னேன் ஆண்டி. ஆனா என் அண்ணன் வேணாமா, அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும், அதுக்கு பணம் ஒரு 20,000 தேவைப்படுது, நான் எங்கே ரெடி பண்ணிட்டு உறவு வாங்கிட்டு சொல்றேன், அப்புறமா வான்னு சொல்லிட்டாரு. ஐயோ, ரொம்ப முடியலையாட்டி. பணம் கிடைச்சிருச்சா இல்லையா? உன் அண்ணன் கிட்ட கேட்டியா? எங்க அண்ணனும் பல இடத்துல பணம் கேட்டு பார்த்தாரு, ஆனா எங்கேயுமே கிடைக்கலையா ஆண்டி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாத நானே முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. என் அம்மா எப்படியும் செத்துருவாங்க ஆண்டி. பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? உங்ககிட்ட கேட்டாதான் நீங்க கொடுக்க மாட்டீங்களே ஆண்டி, நான் எப்படி ஆண்டி கேக்குறது? மத்ததுக்கு எதுவும் தேவையில்லாததுக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். உங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லும்போது கூட கொடுக்க மாட்டேன். புருஷன் சம்பாரிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட தானே கொடுக்குறேன். உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போற? வா 15,000 என்ன 20,000 தாரேன், 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். ஆண்டி ஆண்டி
நீங்க வர வேண்டாம் ஆண்டி. ஏற்கனவே நீங்க முடியாதவங்க. அந்த ஆஸ்பத்திரியில வெறும் இதய நோயாளிகளா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஏதாவது அட்டாக் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னால உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டி. முதல்ல நான் போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். பிறகு வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போறேன் ஆண்டி. அப்படிங்கிற சரி, முதல்ல உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவன் வந்தானா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. போயிட்டு நீ பொறுமையா அங்க இருந்து ஆஸ்பத்திரியில எல்லாமே அம்மாவுக்கு செஞ்சுட்டு நல்லா அவங்கள உடம்புக்கு குணமாக்கிட்டு வீட்டுக்கு வரணும், சரியா? ஆண்டி, உங்க பையனே பாவம், இப்பதான் வேலைக்கு 2 நாள் கழிச்சு போறாரு. திடீர்னு எங்க அம்மாவுக்கு முடியல வாங்கன்னு சொன்னா அவர் மொத்த கோவத்தையும் என்கிட்ட தான் காட்டுவாரு ஆண்டி. வேணா ஆண்டி, நான் மட்டும் பாத்துக்கிறேன் ஆண்டி. ஏன் அம்மா தானே, ஏன் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் தானே பாக்கணும். பரவாயில்ல ஆண்டி, உங்க ரொம்ப நல்ல மனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நீங்க இவ்வளோ நல்லவங்கன்னு தெரியாம இருந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இதுக்காக என்னட்டி இருக்கு? எல்லாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே குடும்பம். எனக்கு ஒண்ணுன்னா நீங்க பாக்கணும், உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் பாக்கணும். ஒரு 20,000 தாரேன், அப்புறம் உன் புருஷனை ஒரு 10,000 உனக்கு போட்டு விட சொல்றேன். எல்லாத்தையும் வச்சு செலவு பாரு. மேலையும் காசு வேணும்னா கேளு, புரியுதா? சரிங்க ஆண்டி, ரொம்ப நன்றிங்க ஆண்டி. எப்படியும் முழுசா 30,000 தேத்தியாச்சு. அடுத்த செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாவம், ஐயோ. கீதாமா, கீதா. அத்தை சொல்லுங்க அத்தை. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டியாமா? அத்தை இப்பதானே போனேன், நீங்க தான் எங்கேயோ போயிருந்தீங்க. இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லிட்டே போயிருப்பேன். அப்படியா? சரி சரி, நானும் உன் கூட வரலாம்னு நினைச்சேன். சரிம்மா, வா நாம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். அத்தை உங்களுக்காக அம்மா பாசிப்பருப்பு பாயசம் கொடுத்து விட்டாங்க அத்தை. எந்த அம்மா? யாரு கொடுத்தது? நெட்டச்சோட அம்மா தான் அத்தை. அட விளையாடாதம்மா, என்ன பேசுற? நெட்டச்சோட அம்மா கொடுத்தாங்களாம். ஆமாத்தே, அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தாங்க. பருப்பு வழியில என்னைய பார்த்ததை என்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு பாயசம்னா ரொம்ப இஷ்டமாமே. பொய் சொல்லாதம்மா, நெசமா நெட்டச்சோட அம்மா பாசிப்பருப்பு பாயசம் கொடுத்தாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? பொய் சொல்ல எனக்கு என்ன ஆக போகுது? ஏத்த ஏன் அப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல கீதா, அந்த பாயசத்தை அப்படி கொண்டு வா. ஏத்த இல்ல, அதுல ஒருத்திக்கு பாயசத்துல கலக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான். என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஒரு நாடகக்காரிக்கு பேதி மாத்திரை அந்த பாயசத்துல கலந்து கொடுக்கணும். சீக்கிரம் போய் அதை எடுத்துருவாமா. ஏண்டி, நான் உனக்கு மாமியாரு, நீ என்னையே ஏமாத்தலாம்னு பாக்குறியா? செத்த நேரத்துல 30,000 ஆபேஸ் பண்ணிட்டிய, வச்சுக்கிறேன்டி உனக்கா. ஆனா இப்பதானடா 6 ஆகுது. இந்த 6, 6:30 தான் எழுந்திருப்பாங்க எல்லாரும். பள்ளிக்கூடம் வர போனது தான், நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏஞ்சிக்க சொல்லு தாத்தா. ஐயோ, சோறு கிண்டி தர சொல்லு. நல்ல தெம்பா சாப்பிட்டதுனா அப்படியே பள்ளிக்கூடத்துல போய் ஜாலியா ஆட முடியும். இன்னைக்கு இது அதிசயமா இருக்கு. சுபினே, நீ ஆடா பள்ளிக்கூடம் போவ 6 மணிக்கே எழுந்து உக்காந்துருக்க. 9 மணி ஆனாலும் இழுத்து பொத்திக்கிட்டு தூங்குவேன். உன்னை எழுப்பினாலும் கைய வலிக்குது, காலை வலிக்குது, நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு கதை விடுவேன். இன்னைக்கு என்னடா ஆச்சு? ஆத்தா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனாத அதெல்லாம் எனக்கு வலிக்கும். இவன் நான் என்ன படிக்கவா போறேன்? ஆடுறதுக்கு தானே போறேன். ஆட போறியா? அம்மா தாத்தா, தாத்தா 500 ரூபாய் காசு இருந்தா கூட தாத்தா. டான்ஸ் ஆடுறதுக்கு பையில எல்லாம் ஒரே மாதிரி துணி போட்டுக்க போறோம். மேல ஆரஞ்சு, கீழே பச்சை, நடுவுல வெள்ளை. ஆட்ட ஆட போறியா? இல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு உங்க அனுப்புறமா, இல்ல ஆட்ட ஆடுறதுக்கு அனுப்புறமா? வேற ஒழுங்கா படிக்க போற மாதிரியா இருந்தா போகணும். இல்ல இரு உங்க ஆத்தா வரட்டும் சொல்லி இனிமே உன்னை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப போறது கிடையாது. ஒண்ணு எத்தனைன்னு கேட்டா 11 சொல்றது. ஆனாவுக்கு அடி எடுத்து தெரியல. நீ எல்லாம் பள்ளிக்கூடம் போய் என்ன பண்ண போற? உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு 4 மாட்டை வாங்கி கொடுக்க சொல்றேன். இரு. இல்ல எங்க அப்பா மாடு மேய்க்க சொல்லு, பரவ நான் மேய்க்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? என்ன பள்ளிக்கூடமா போயிருக்க? ஆகஸ்ட் 15 எதுக்கு தெரியுமா? தொதர வாங்குற நாள். நீனா வயசான காலத்துல நல்லா வீட்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு காலாட்டிக்கிட்டு வெத்தலை பாக்க இடிச்சுக்கிட்டு நல்லா படுத்து தூங்குற. இப்படிலாம் தூங்குறதுக்கு யார் காரணம் தெரியுமா? எங்க தெரிய போகுது? இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை. ஐயோ, எல்லா பிள்ளையோட நம்மளதான் பாக்கும். ஏய் சிவனே, அப்படியே கூட்டத்திலேயே சூப்பரா ஆளு நாமளதான் இருக்கணும்டா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் வணங்குகிறோம் எங்கள் முதல் வணக்கம். என்ன இவனுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா? வினே, ஏலே இங்க வா சாமி, தாத்தா காசு தரேன். என்ன தாத்தா? குடு 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 குடு. முதல்ல முடியாண்டி கோயிலுக்கு போவோம். அங்க போய் உனக்கு ஒரு வேப்பலை பழத்தை போடுவோம். போட்டுட்டு பிறகு தாத்தா உனக்கு காசு தரேன். கோயிலுக்கு கூப்பிடுறேன். இல்லே, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. நான் அங்க எங்கன்னு போவாத, வெயில சுத்தாதுன்னு சொன்னா கேட்டாதானே? கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டாம். இரு தாத்தாவே உனக்கு பாடம் அடிக்கிறேன். பாடம் நடத்துவானா? நீ பாடம் அடிக்க வேணாம், நான் போறேன் போ. பள்ளிக்கூடத்துல எதுவும் பரிச்சு வச்சுட்டாங்கன்னா போதும், உடனே ஒரு வாரத்துக்கு லீவா போட்டாராம் காய்ச்சல் அடிச்ச மாதிரி. ஆட்டம் ஆடுறதுக்கு என்னமா அழுகிறான் பாரு. இவெல்லாம் எப்படிதான் உருப்பட போறேன்னு தெரியல. சாப்பிடலீங்களா? அப்படியே உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் ஒரு நேரமா வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் செத்தந்தா படுத்து எழுந்திருப்போம்ல. படுத்த பிறகு ஒவ்வொரு ஆளா வந்து சாப்பாடு இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு கிடப்பீங்க. வாங்குறேன், சோறு போடுறேன். என்ன மட்டும் இன்னைக்கு செஞ்சேன்? இந்த பூண்டு மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சேன். அப்புறம் இந்த கொத்தரக்காய் கொஞ்சம் கிடக்குது, அதை தொட்டுக்க செஞ்சேன். கூடவே வாழைப்பூ அன்னைக்கு உங்க மையம் பறிச்சு கொடுத்தாருல, அதையும் அப்புறம் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். அப்பளம் பறிச்சிருக்கேன். ரசம் மட்டுமா? அப்படி 2 ஆளுக்கு 3 ஆளா இருக்காங்க. பிள்ளைவருக்கு எதுவும் நல்லா செஞ்சு போட்டா என்ன? ரசம் வச்சிருக்க. சாம்பார் எதுவும் வச்சா என்ன? இல்ல காரக்குழம்பு எதுவும் செஞ்சா என்ன? சாம்பார் வைக்கிறதுக்கு ரேஷன் கடையில தோரம் மாரி எங்க போட்டானுவன் சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இருக்கா? சாம்பாரை கண்ணால பார்த்து எத்தனை மாசம் ஆகுது. இன்னைக்கு நேரமும் ஆயிடுச்சு. சரி அதான்னு சொல்லி ரசத்தை வச்சுவிட்டேன்.
ஏமத்த இந்த தயிர் உர ஊத்தி இருக்கு, தயிர் வேணா போட்டுக்கோங்க. சரி சரி, போ நீ போய் உறங்கு. நான் எதுவும் வேணும்னா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நான் இப்போ தான் ஒரு மாம்பழம் ஒன்று சாப்பிட்டேன். அது ஒரு மாதிரி இருக்கு, வயிற்ற கலக்குது. எனக்கு சாப்பாடெல்லாம் இப்போ வேண்டாம். ரெண்டதையும் கழுதையும் தின்னுங்க. பருவ அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லுங்க. உங்க வயிற்றுக்கு தான் ஒன்றும் சேர மாட்டேங்குது. ஏத்த வாயை கட்டுப்படுத்தினதா என்ன? அதாவது ஆசைப்பட்டு வெறி கொண்டு சாப்பிட்டது, அப்புறம் ஐயோ மவனே அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு கிடக்குறது. கரெக்ட் நேரத்துல உடம்புக்கு முடியலன்னா என்னத்த பண்ணுவீங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதட்டி. இந்த போய் சேரணும்னு தலையெழுத்து இருந்துச்சுன்னா போற உசுர யாரால பிடிக்க முடியும்? சரி பருவு, நான் இங்க நீச்சத்தை படுக்கிறேன். என்ன உங்க மகன் மத்தியான சாப்பாடுக்கு வரணும்னு சொன்னாரு. வருவாரா என்னன்னு தெரியல. வந்தாருன்னா சாப்பாடு போட்டு கொடுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். உன் அப்பாரை போய் பார்த்துட்டு வந்தா என்ன மட்டியே? போகணத்த வீட்டுல என்ன வேலை எங்க ஓயுது? வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு எங்கடா போறதுன்னு சொல்லி தான் போகல. ஆமா இவ அப்படியே சிச்சி கிழிச்சிட்டு தான் உட்காருவா. என்னத்த வேலை செய்யற சொல்லு? நான் அந்த காலத்துல பாக்குற வேலையில பாதி வேலை கூட கிடையாது டி. அப்பமெல்லாம் என் மாமியாருக்கு 5 பிள்ளைவ, 5 பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டி நான் தான் மூத்த மருமக. வீட்டுக்கு எல்லாருக்கும் சோறு ஆக்குறது, குழம்பு வைக்கிறது, அப்புறம் மத்த வேலையெல்லாம் செய்யறதுன்னு எல்லாத்தையும் என் தலையில கட்டிடுவாங்க. காலையில எழுந்தனா அதோட ராத்திரி 10-11 ஆயிடும் நான் சாப்பிடுறதுக்கு. தெரியுமா? உங்க மாமியாரெல்லாம் உங்களை குடும்பப்படுத்திருக்காங்களா? குடும்பப்படுத்திருக்காங்களா? ஏட்டி அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன், அம்பிடுத்தேன். அப்படி உங்களால மறக்க முடியாது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மறக்க முடியாததா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க? இப்பதான் நாம அப்பப்ப சாப்பாடு ஆக்கிக்கிறோம்ல, அந்த காலத்துல அப்படி கிடையாது. அண்ணன் தான் நேரத்துக்கும் சாப்பாடு செய்வாங்கதான். இருந்தாலும் கூட்டு குடும்பங்கிறதால 4 படி 5 படி 6 படி அரிசியை போட்டு ஒட்டு மொத்தமா பெரிய பானையில சாப்பாடை வதிச்சு வச்சிருவாங்க. வரலையே, பசிக்கிற நேரம்லாம் போய் சாப்பிட்டுக்கலாம்ல. நீ வரையாம்டி, பசிக்கிற நேரம்லாம் சாப்பிட்டுக்கலாமா? என் மாமனாரு மாமியாரு சாப்பிட்டு பிறகு என் புருஷன் என் குழந்தை 5 பேரு எல்லாரும் சாப்பிட்டு பிள்ளைவ சாப்பிட்டு எதுவும் சோறு மிச்சம் மீதி இருந்தாதான் எனக்கு என் ஓரவத்திக்குன்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுவும் எவ்வளவு? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு உருண்டை, அவ்வளவுதான் எங்களுக்கு சோறு. காலையில எழுந்து வீடு பெருக்கி வாச பெருக்கி அப்புறம் இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போட்டு ஒரு நாளைக்கு 40-50 குடம் தண்ணி எடுப்போம். அதுவும் இந்த மாதிரி குழா அடுப்படிக்குள்ள இருக்க அந்த மாதிரி எல்லாம் தண்ணி கிடையாது. இந்த ஆத்துக்கு போகணும், கிணத்துக்கு போகணும், எங்க தண்ணி வருது அங்க போகணும். ஏப்பா இம்மா வேலையா செஞ்சீங்க? அது மட்டுமா, இந்த இப்பெல்லாம் பாக்கெட்ல கடையில அதுக்கு சாம்பார் தூள், ரசம் தூள், மிளகா தூள்னு எல்லாத்துக்கும் தூள் அரைச்சி அவனவளே விற்கிறானுவேன். ஆனா எங்க காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது டி. குழவுகளை கொடுத்துரும் கிழவி. குழவியில போட்டு மிளகா கொட்டி எண்ணெயும் ஓரவத்தையும் ஆட்டுக்கடின்னு சொல்லி ஆட்டை விட்டுடும். அப்ப நல்ல மனமெல்லாம் இருக்கும். இருக்கும் மனமா. கையை வெந்தி காஞ்சி எரிஞ்சு போயிடும். மிளகா 10 கையில அப்படியே திக்கு 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 திக்குன்னு சக்கச்சேவே அது செவந்து போயிருக்க மாட்டி. மாமியார் சொன்னாதான் புருஷன் கிட்ட பேசணும், என் மாமியார் சொன்னாதான் புருஷன் கூட சிரிக்கணும். அப்பமெல்லாம் மாமியார் சொன்னாதான் உட்காரணும், மாமியார் சொன்னாதான் ஏந்திக்கணும். இப்ப ஆனா அப்படியா இருக்கு? புருஷங்காரனுங்களாம் வந்ததும் பொண்டாட்டியோ உள்ளார அப்படியே கூப்பிட்டு போயிடுறாளுவே. ஆத்தா மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறானவே. என்னத்த இப்படி நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன ஒன்ன மட்டி போதுவா? உன்னையவா சொன்னேன்? என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்க மாட்டி. இந்த திண்ணையில தான் அப்படியே அங்கன பாய் விரிச்சு இந்த கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஆளா அப்படியே படுத்து கிடப்போம். எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? விடிய தூங்கவே மாட்டோம். அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணா மண்ணுக்கு மண்ணா கடந்து எப்பா இந்த வீடே சந்தோஷமா இருந்தது. உன் புருஷன் பிறக்கையில எனக்கு என் மாமியார் தான் பிரசவமே பார்த்தாங்க. பாரு, ஏன் அந்த காலத்துல எல்லாம் 4 பிள்ளை 5 பிள்ளைன்னு பெத்துக்குவாங்களா? நீங்க ஆணு 1 பொண்ணு 1 2ஓட நிறுத்திட்டீங்க. மாமனார் அந்த காலத்திலே படிப்பறிவு பெற்ற ஆளு. அந்த ஆளு சட்டம் கணக்கு வழக்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு 2 போதும்னு நிப்பாட்டிக்கிட்டாரு. அதுக்கே உன் புருஷனோட நிறுத்திக்கணும்னு சொன்னாரு. அந்த தங்கம் தான் தானே வந்து தரிச்சவ. இவ தரிக்க கூடாதுன்னு சொல்லி என்னென்னத்தை சாப்பிட்டு தெரியுமா? கல்லையும் கரைச்சு குடிச்சேன், அதுலயும் முழுகிட்டு இவ வந்து பிறந்து விட்டா. பரவாயில்ல, தங்க நல்ல சாங்கான ஆளுதே. அதனாலதான் இன்னும் குத்துக்கல் மாதிரி இந்த வீட்டை விட்டு அசையாம இருக்க. ஏண்டி இந்த தம்பி கிட்ட சொல்லு, அந்த 4ஆம் தெருவில் இருக்கிற கிழக்கு தெருவில் இருக்கிற வீட்டை அவகிட்ட கொடுக்கலாம்னு சொன்னா இல்லையா? ஏன்னா அதை பத்தி எதுவும் பேசணையா? அவரு வேலையை விட்டு வந்தாலே படுத்து தூங்கிடுறாரு. நான் என்னம்தான் செய்யறது? அப்புறம் என்ன, படுத்து தூங்காம என்ன பண்ணுவேன்? என்னத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது சொல்லு? ஒரு மாமியாரி ஒரு மருமகிட்ட எதை சொல்லி கொடுக்கணும்னு கொஞ்சம் விவஸ்தை இருக்கு. நான் உனக்கு என்ன செய்ய? இந்த வரட்டி சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும். இங்கே பாரு, என்ன வேலை கிடக்கோ எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போய் நல்லா கை கால முகத்தை கழுவிட்டு தலை நிறைய பூ அள்ளி வச்சுக்கிட்டு நல்லா அழகாக தலைவாரி சீவி முடிஞ்சுக்கிட்டு இந்த நெத்தி நிறைய இப்போ வச்சிருக்க பாரு போட்டு அந்த பொட்டை வச்சுக்கிட்டு குங்குமத்தை வகுட்டில் வச்சு புது சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து நில்லு. என் புருஷன் அப்படியே மகுடியில் மயங்கணும் பாம்பு மாதிரி பின்னாடியே வாரானா இல்லையானு பாரு. ஏத்த இந்த ராத்திரி சாப்பாடு செய்யறதுக்கே அடுப்படிக்குள்ள 10 மணி ஆயிடுது. இதுல எங்கிறது நான் முடிஞ்சு வாரி எடுத்துக்கிறது? புருஷனை முடிஞ்சுக்கிறதுலாம் ஒரு ரகசியம் மட்டியே. மைனியே சமைச்சிட்டீங்களா? என்ன சமையல? இப்ப எதுக்கு இப்படி கட்டிக்கிட்டு வரேன்? தூங்குறா, என்ன வேணும் சொல்லு. தூங்குறாங்களா இந்த நேரத்துல? என்ன தூக்கம் மைனியே? அவளே பாவம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்பதான் செத்த கண்ணு உறங்குறேன்னு தூங்குறா. அவளை வந்து எதுக்கு தொந்தரவு பண்ற? நான் தான் இருக்கம்ல, என்ன வேணும்னு சொல்லு. போராக்கிட்டாங்களான்னு கேட்கலாம் வந்தேன். எல்லாம் ஆகி ரெடியா இருக்கு, போய் கொட்டிக்க. வீடே தங்க மாட்டியா? வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருந்து எதுவும் வேலை வித்து பார்த்தா என்ன முடியே? புருஷன் தண்ணி கொடுத்துட்டு போலான்னு அலையிறானே, அங்க போய் அவனுக்கு என்ன முடி சோறு குழம்பு ஆக்கி விடுவேன். அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியும். நீ வாயை போத்து. என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க மைனி? ரசம் வச்சு என்னமோ கொத்தரங்க வாழைப்பூ பொரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா. என்ன ரசமா? என்ன
இறங்காத. குடிகார பைய குடிச்சிட்டு வந்து திங்கிற 2 வாய் சோத்துக்கு வெறும் ஜோரை போட்டு கொடு, தின்னுட்டு போவான். என்னம்மா நீ பேசுறதுலாம் எதுவும் சரியில்லையே. நீ என்ன ஆக்கி இறக்கி வச்சாலும் நாங்க தின்னுட்டு போவோம்னு தானே அப்படி பேசுற. வீட்டுல உட்காந்து சாப்பிடணும் தானே அப்படி எல்லாம் பேசுறமா. மைனி மைனி ஏந்திருங்க. ஏன் அம்மா அப்படி எல்லாம் பேசுற ஆளு கிடையாது. என்ன யார் சொல்லி கொடுத்து நீ இப்படி எல்லாம் கேக்குற? எம்பி அப்ப என்ன சொல்லிவிட்டேன்? என் புருஷன் கவுச்சிலாத சாப்பிட மாட்டாருன்னு. உன் புருஷனுக்கு வேணும்னா நீ செஞ்சுக்கன்னு சொன்ன. எம்பி என்கிட்ட காசு எதுவும் இல்லட்டி இருந்தா வாங்கி ஆம்லேட் போட்டுருக்க மாட்டோம். 2 முட்டைக்கு காசு இல்லையா? 2 முட்டை உன் புருஷனுக்கு மட்டும் வாங்கினா மத்த ஆளுக்கெல்லாம் எங்க போறது? முட்டை வாங்கணும்னு பார்த்தா பிள்ளைவா நான் நீனு இந்த உங்க அப்பாரு உன் அண்ணன் உன் மைனின்னு 10-12 முட்டை வாங்கணும். அம்மா சும்மா நிறுத்துமா. ஓச்சில தானே வந்து உட்காந்து திங்கிற. இவளுக்கு நாம ஏன் வாங்கி செய்யணும்னு உனக்கு மைனுக்கு நினைப்பு வந்துருச்சு. இல்லைன்னா இப்படியெல்லாம் முட்டை வாங்குறதுக்கு கணக்கு பாப்பியா? இப்ப என்ன கணக்கு பாட்டேன்? இப்படியெல்லாம் நான் உனக்கு கணக்கு பார்த்து கேட்டேனா? நீ கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் உனக்கு நான் கணக்கு பார்க்கணும். சோத்துக்கு கணக்கு பாப்பியா? போடுற சோத்துக்கு கணக்கு பாப்பியாமா? நல்லா இருக்குமா, நீ பேசுறதுல ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு பப்படி இப்ப வந்து நீ தேவையில்லாத பேசுற? தேவையில்லாமலாம் பேசல. நீ சொன்ன அதை நான் திருப்பி கேட்கறேன். வீட்டை விட்டு வெளியே போகணும்னா நேருக்கு நேரா சொல்லு. இப்படி எல்லாம் சிங்கிற சோத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்காத.